Good day everybody. Information is the currency of democracy. I am Mayuri from Kingmakers IAS Academy. I welcome you all to the Beyond the Headlines session. இந்த இனிஷியேட்டிவ் எதுக்கு கொண்டு வந்திருக்கோன்னா எப்படி நம்ம நியூஸை வந்து ப்ரிலிம்ஸோடு இன்டிகிரேட் பண்ணுறது, எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். And let's see the topics for today. So the topics that we are going to cover for today are Gyan Bharatham mission, and next is Tigers Outside the Tiger Reserve. So இது ஒரு புது இனிஷியேட்டிவ். And Fire Clouds, Andromeda, Malvi camel, and finally Semiconductor mission 2.0. So let's get into the topics. So the first one வந்து Gyan Bharatham mission. So Gyan Bharatham mission வந்து எதுக்கு ரிலேட்டட்னா something that is related to manuscripts. தமிழில் நம்ம ஓலைச்சுவடிகள்னு சொல்லுவோம் இல்லையா, பாம் லீவ்ஸ் மேலே எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி டிஜிட்டைஸ் பண்ணுறதுன்றதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல ஸ்கேட்டர் ஆகியிருக்கு, ஒரு இடத்துல இருக்குது. அதெல்லாமே எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கீழே கொண்டு வரணுன்றது தான் இந்த கியான் பாரதம் மிஷனோட மோட்டிவ். ஓகே, ஸோ மேனுஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லை, கையால் எழுதப்பட்டது, சம்திங் விச் இஸ் நாட் பிரிண்டட்னு பார்க்குறப்போ எது நம்ம எழுதியிருக்குமோ அதுதான் வந்து மேனுஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க, மேன்யூவலாக நம்ம எழுதுறது. ஓகேங்களா, இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட சோர்ஸை தேடி அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை கன்சர்வ் பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஜிட்டைஸ் பண்ணுறது தான் இவங்களோட பெரிய மோட்டிவ். இது வந்து they are creating a national digital repository as a centralized digital archive. ஸோ டிஜிட்டல் ரெப்பாசிட்டரி என்ன ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ஸ்டோரேஜ் கலெக்ஷன் மாதிரி அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, ஸோ நேஷ்னல் மேனுஸ்கிரிப்ட் சர்வே ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த இடத்துலலாம் இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பீப்புள்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த வெப் போர்ட்டல்லேருந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதை மேப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்தெந்த பர்டிகுலர் பிளேசஸில் வந்து அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இப்போ வரையும் அந்த சர்வேல கிட்டத்தட்ட 1.19 crore மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு. And also the initiative seeks to build the first comprehensive national map of manuscript repositories. ஸோ இந்த மேனுஸ்கிரிப்ட் ரெப்பாசிட்டரிஸை வந்து எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு மேப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கியான் பாரதம் வெப் போர்ட்டல். ஸோ இந்த வெப் போர்ட்டல் வந்து ஒரு வெப்சைட் மாதிரி, அதில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். அண்ட் ஹியூமன் ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட் ரெகக்னிஷன், ஸோ ஹியூமன் எழுதுகிற ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எல்லாமே வந்து இந்த வெப் போர்ட்டலுக்கான டூல்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஞான் மித்ரம்னு சொல்லிட்டு இன்னொரு டூல் இருக்குது. இது வந்து ஏஐ அசிஸ்டட் இன்டர்ஃபேஸ் சொல்கிறாங்க. ஸோ ஏஐ அசிஸ்டட் இன்டர்ஃபேஸ்னால் அந்த லாங்குவேஜ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ஹேண்ட் ரிட்டன் ஸ்கிரிப்ட்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது எல்லாமே இந்த கியான் மித்ரம்ன்றது தான் பண்ணுவாங்க. இட் எனேபிள்ஸ் இன்டெலிஜென்ட் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கான்டெக்ஸ்டுவல் எக்ஸ்ப்ளோரேஷன். நம்ம எதாவது தேடுறப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும், அண்ட் ஆல்சோ அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெப்சைட் அண்ட் திஸ் ஒன் இஸ் அ ஏஐ பவர்ட் நாலேஜ் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜிபிடி. ஸோ நம்மளுக்கு சேட் ஜிபிடி இருக்குது இல்லையா, ஸோ சேட் ஜிபிடியில் நம்மளுக்கு இது இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ சிமிலராக வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸ் பற்றி ஒரு இன்ட்ராக்டிவ் கான்வர்சேஷன் நடத்தணும்னா இட் இஸ் இன் தி பாரதிய ஜிபிடி. ஓகேங்களா, ஸோ மேனுஸ்கிரிப்ட்ஸை அப்லோட் பண்ணிவிட்டு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் மோடில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி தட் இஸ் பாண்டுலிபி தர்ப்பன். ஸோ பாண்டுலிபி தர்ப்பன் வந்து யூசர் எண்டுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யூசர்ஸ் வந்து ஏதாவது மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த பாண்டுலிபி தர்ப்பனோட ரூல். ஓகே, ஸோ பேசிக்லி திஸ் ஒன் இஸ் யூசர்ஸ் கேன் அப்லோட் ஆர் செலக்ட் டிஜிட்டைஸ்டு மேனுஸ்கிரிப்ட் இமேஜஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெப்சைட் மாதிரி, அண்ட் இது வந்து ஏஐ வந்து நம்மளுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கியான் மித்ரம்னு சொல்கிறாங்க. மித்ரன் மீன்ஸ் ஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாரதிய ஜிபிடி விச் இஸ் சிமிலர் டு சேட் ஜிபிடி, இன்ட்ராக்டிவ் மோடில் உங்களுக்கு கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். அண்ட் பாண்டுலிபி தர்ப்பன் வந்து யூசர் வந்து ஏதாவது அப்லோட் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் அது நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸை பொறுத்த வரையும் 3 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து இமேஜ் மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இமேஜ்லேருந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், அதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, சப்போஸ் இந்த இந்தியா ஒரு பெரிய நாடுன்றது வந்து ஒரு பேப்பரில் இருக்குன்னா அது நம்மளுக்கு டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுக்கும், தட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன், ஒரு ஸ்கிரிப்டில் இருந்து இன்னொரு ஸ்கிரிப்டுக்கு மாற்றும். இது வந்து ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் தமிழில் இருக்குது, அதை வந்து நம்மளுக்கு ரோமன் ஸ்கிரிப்டில் வந்து மாற்றி கொடுக்கும் இந்த மாதிரி. ஸோ தட் இஸ் டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்கிறாங்க. ஃபைனலாக டிரான்ஸ்லேஷன், ஒரு லாங்குவேஜில் இருக்கிறது வந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இது இங்கே தமிழில் இருக்குது, அதை அப்படியே வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தியா இஸ் அ லார்ஜ் கண்ட்ரின்னு கொடுக்குது. இப்போது வி நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லிட்ரேஷன், டிரான்ஸ்லேஷன். இது மூணுமே வந்து நம்மளோட கியான் பாரதம் மிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் டிஜிட்டல் இந்தியா. ஸோ டிஜிட்டைசேஷனில் ஹெல்ப் பண்ணுறதுனால இட் சப்போர்ட்ஸ் டிஜிட்டல் இந்தியா அண்ட் இட் அலைன்ஸ் வித் யுனெஸ்கோஸ் மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ப்ரோக்ராம். இப்போ நம்ம எப்படி கியான் பாரதம் மிஷனில் மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ
வேர்ல்டில் இருக்கிற குளோபல் லெவலில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா வந்து ஏதாவது டாக்குமெண்ட் ஹெரிட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து கன்சர்வ் பண்ணி வைக்கிறது, ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது வந்து we have the memory of world program. இவங்க எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னா மெமரி ஆஃப் தி வேர்ல்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்தியாவோட சில மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரெஜிஸ்டரில் இருக்குது. தட் இஸ் ரிக்வேத மேனுஸ்கிரிப்ட்ஸ், ஆர்கைவ்ஸ் ஆஃப் த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் கில்ஜிட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாமே வந்து மெமரி ஆஃப் தி வேர்ல்ட் ரெஜிஸ்டரில் இருக்குது. ஓகே, ஸோ மெமரி ஆஃப் தி வேர்ல்ட் ரெஜிஸ்டர் எதுக்கு ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு யுனெஸ்கோ. ஸோ இது வந்து ஒரு PYQ. ஸோ யுனெஸ்கோவில் வந்து நம்ம சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டேஞ்சிபிள் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க, இன்டேஞ்சிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் இயரில் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களான்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து விச் வர் இன்க்ளூடட் இன் 2023ன்னு கேட்டிருக்காங்க. இதில் சாந்தி நிகேதன் அண்ட் சேக்ரெட் என்செம்பிள்ஸ் ஆஃப் ஹோய்சாலாஸ் மட்டும்தான் 2023ல் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இயர் வந்து எது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டைகர் அவுட் சைட் தி டைகர் ரிசர்வ்ஸ். ஸோ இந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா டைகர்ஸ் வந்து அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக டைகர் ரிசர்வ்ஸில் மட்டும் இல்லாமல் வெளியிலையும் நடமாட்டிட்டு இருக்கிறதுனால இந்த டைகர் அவுட் சைட் த டைகர் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பைலட் ப்ரோக்ராம் ஃபார் கன்சர்விங் த டைகர்ஸ். ஸோ பைலட் ப்ரோக்ராம்னா ஒரு சின்ன ஏரியாவில் இதை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்டையர் கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ப்ரொமோட் சயின்ஸ்-பேஸ்ட் லேண்ட்ஸ்கேப் லெவல் அண்ட் கோஎக்ஸிஸ்டன்ஸ்-ஓரியன்டட் அப்ரோச். ஸோ இது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச் அண்ட் ஆல்சோ லேண்ட்ஸ்கேப் பேஸ்ட். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ரிசர்வில் மட்டும்தான் டைகர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த என்டையர் லேண்ட்ஸ்கேப், அந்த டைகர் எங்கெல்லாம் வந்து நடமாடுதோ அந்த ஃபுல் ஏரியாவை வந்து இவங்க சர்வேலன்ஸில் வச்சுருக்காங்க. சப்போஸ் அந்த டைகர் ரிசர்வை சுற்றி அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குது இல்லைனா ஏதாவது கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்காங்களா, அந்த என்டையர் லேண்ட்ஸ்கேப்பை வந்து கன்சர்வ் பண்ணுறதுனால இட் இஸ் அ லேண்ட்ஸ்கேப் லெவல் கன்சர்வேஷன் மெத்தட். ஓகே, அண்ட் கோஎக்ஸிஸ்டன்ஸ்னா ஹியூமன்ஸ் அண்ட் டைகர்ஸ் எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் வாழ்கிறதுக்கான அப்ரோச் தான் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்ரோச். ஸோ வை வாஸ் TOTR லான்ச்னு பார்க்குறப்போ டைகர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்ட்லி த பாப்புலேஷன் இஸ் அரௌண்ட் 3682 and India has about 70% of the wild tiger population in the world. That is very important. And கிட்டத்தட்ட 35 to 40% of the tiger population டைகர் ரிசர்வில் இல்லாமல் வெளியில் இருக்கிறதுனால இந்த கன்சர்வேஷன் மெஷர் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா யூஸ்வலாக ஹியூமன் டைகர் இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அண்ட் லைஃப் ஸ்டாக் டிப்ரெடேஷன். ஸோ லைஃப் ஸ்டாக்னா ஒன்றும் இல்லை, லைக் இந்த கேட்டில் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மேலே வந்து டைகர் டிபெண்ட் ஆகிறது குறைக்கணும். ஸோ ஆல் தீஸ் இஷ்யூஸ் அதே இதுக்காக தான் இந்த அப்ரோச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கன்சர்வேஷன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் சென்ட்ரிக் அப்ரோச்லேருந்து லேண்ட்ஸ்கேப் லெவலில் கன்சர்வ் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் சயின்ஸ் பேஸ்ட் அப்ரோச், லேண்ட்ஸ்கேப் லெவல் அப்ரோச், ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டை தடுக்கிறதுக்காக. ஸோ ஷிஃப்ட் ஃப்ரம் ரியாக்டிவ் கான்ஃப்ளிக்ட் ரெஸ்பான்ஸ் டு ப்ரோஆக்டிவ் கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்ஷன். ஸோ ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்தப்புறம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதை விட அது நடக்காமல் நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறது வந்து இந்த மெஷர் வழியாக நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இது வந்து பைலட் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதை ஃபுல் கண்ட்ரிக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 40 ஃபாரஸ்ட் டிவிஷன்ஸ் அக்ராஸ் 9 ஸ்டேட்ஸ். இதுதான் அந்த 9 ஸ்டேட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பைலட் ஃபேஸில். இதுக்கு 2 பில்லர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கான்ஃப்ளிக்ட் மிட்டிகேஷன் அண்ட் ஃபீல்ட் ப்ரொடெக்ஷன். பேசிக்காக வந்து அங்கே இருக்கிற டீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்குறது அண்ட் ஆல்சோ கம்யூனிகேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக ஹியூமன் டைகர் கோஎக்ஸிஸ்டன்ஸ், அந்த வில்லேஜ் கம்யூனிட்டி எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க டைகர்ஸை பற்றி. ஓகே, ஸோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கேமரா ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, GPS யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ வி ஹேவ் ட்ரோன்ஸ் அண்ட் AI. இந்த டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணி தான் டைகர்ஸ் வந்து எந்த இடத்துல நடக்குது எல்லாமே பார்த்து சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் டெக்னாலஜி அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ ஒன் PYQ which is related to டைகர் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடேட் வந்து எங்கே பெரிய ஏரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 இதில் பார்க்குறப்போ நாகார்ஜுன சாகர், ஸ்ரீசைலமில் தான் வந்து கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடேட் இஸ் தி லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ். ஸோ கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடேட் வந்து ஒன்றும் இல்லை, கோர் ஏரியா ஆஃப் த டைகர் ரிசர்வ். அங்கே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, அதுதான் கோர் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் as தி கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடேட். ஓகே, ஸோ தி நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபயர் கிளவுட்ஸ். ஸோ ஃபயர் கிளவுட்ஸ் ரீசெண்டாக எதுக்கு நியூஸில் இருக்குன்னா, ஸ்பெயின் அண்ட் ஃப்ரான்ஸில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வைல்ட் ஃபயர்ஸ் அதிகமாக இருக்குது. அது வந்து சிவியர் ஹீட் வேவ்ஸ்னால உண்டாகிறது தான் நம்மளோட வைல்ட் ஃபயர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த பர்டிகுலர் ரீசனால் ஃபயர் கிளவுட்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து எவால்வ் ஆகிருக்கு. அதனால இந்த ஃபயர் கிளவுட்ஸ் நியூஸில் இருக்குது. லெட்ஸ் see what it is. ஸோ ஃபயர் கிளவுட்ஸ் வந்து எதுக்கு ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹெவி அண்ட் டென்ஸ் கிளவுட்ஸாக இருக்கும்.
இதோட பேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், இதோட வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட்னு பார்க்குறப்போ இதோட ஹைட் ஒரு லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து காமன்லி they are calling it as thunder clouds. ஏன்னா இந்த clouds வந்து தண்டர், அதுக்கப்புறம் லைட்னிங், அதுக்கப்புறம் ஹெயில் ஸ்டார்ம்ஸ்னு சொல்லுவாங்க, ஆலங்கட்டி மழை, அண்ட் ஆல்சோ ஹெவி ரெயின்ஃபால், இது எல்லாமே வந்து இதோட அசோசியேட் ஆகிருக்கனால இதை தண்டர் கிளவுட்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா ஃப்ளாட் பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் க்ளவுடோட பேஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஹைட் அளவுக்கு இந்த கிளவுட்ஸ்க்கு இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த cumulonimbus clouds. ஸோ யூஸ்வலாக எப்போயுமே ஒரு க்ளவுட் ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட கண்டிஷன்ஸ் ஃபார் ஃபார்மேஷன் பார்க்குறப்போ ஒரு டீப் லேயர் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஏர் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் ஏர். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கணும்னா வார்மாக இருக்கணும், அண்ட் ஏரில் இருக்கிற ஹியூமிடிட்டி கண்டென்ட் வந்து மாய்ஸ்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் மாய்ஸ்ட் டெம்பரேச்சர். ட்ரிகர் ஃபார் அப்லிஃப்ட் ஒன்று ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து ரொம்ப ஹீட் ஆகுறப்போ வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகும், இதனால cumulonimbus clouds ஃபார்ம் ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஒரு மவுண்டன் இருக்கிறப்போ அந்த மாய்ஸ்ட் விண்ட் இது மேலே படுறப்போ it will rise, the warm air rises, which will result in the formation of cumulonimbus clouds. Sometimes when warm air front and cold air front ரெண்டுமே வந்து collide ஆகுறப்போ அப்போமே வந்து it will result in the formation of the cumulonimbus clouds. இந்த 3 பர்டிகுலர் ஈவெண்ட்ஸ் நடக்கிறப்போ cumulonimbus clouds ஃபார்ம் ஆகுது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா சிவியர் வெதர் ஈவெண்ட்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் தண்டர் ஸ்டார்ம்ஸ். ஸோ தண்டரோட சேர்த்து நம்மளுக்கு மழை வரப்போ இட்ஸ் கால்ட் அஸ் தண்டர் ஸ்டார்ம்ஸ். அண்ட் கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ கிளவுட் பர்ஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைமில் அதிக மழை ஒரு இடத்துல அது வந்து வருதுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹெயில் ஸ்டார்ம்ஸ், ஆழங்கட்டி மலை, அண்ட் ஸ்ட்ராங் விண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் தி cumulonimbus clouds. ஓகே, இப்போ வந்து நம்ம பைரோ cumulonimbus clouds இதை தான் பர்டிகுலராக ஃபயர் கிளவுட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசிக்காக இந்த ரீசன்ஸ்னால ஃபார்ம் ஆகுறது வந்து cumulonimbus clouds. ஆனால் இதுவே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்னால அதோட ஆஷஸ் எல்லாமே வந்து விண்டில் ஏர் மூவ் ஆகுறப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பைரோ cumulonimbus cloudsன்னு சொல்கிறாங்க. வால்கேனோ எரப்ட் ஆகிட்டு அதுலேருந்து வர ஆஷஸ்னால ஃபார்ம் ஆகுதுன்னா இட் இஸ் பைரோ cumulonimbus clouds. ஸோ பைரோ இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஃபயர். ஸோ இதோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ஹீட் ஃப்ரம் வைல்ட் ஃபயர்ஸ் ஆர் வால்கனிக் எரப்ஷன் தான் இதோட சோர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஹாட் ஸ்மோக் வந்து மேலே ரைஸ் ஆகும், ரைஸ் ஆகிட்டு ஹையர் ஆல்டிடியூட் ரீச் ஆகுறப்போ அது வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும், அப்போ க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஃபைனலாக வந்து ரெயின் வரும். ஸோ யூஸ்வலாக வந்து இது பிளாக்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்மோக் அண்ட் ஆஷ் கண்டென்ட்னால டார்க்கராக வந்து இந்த க்ளவுட்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோட கீ ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இட் கேன் ரைஸ் அப் டு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் அண்ட் பெனிட்ரேட் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர். யூஸ்வலாக வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் எல்லாமே ட்ரோபோஸ்பியரில் இருக்கும், பட் இதோட வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால it will be found in stratosphere also. ஸோ இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்னிங் இருக்கும், விண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது இருக்கிற இடத்துல, அண்ட் ஆல்சோ ஃபயர் இன்டியூஸ்டு தண்டர் ஸ்டார்ம்ஸ். ஏன்னா இது வால்கனிக் எரப்ஷனால ஃபார்ம் ஆகுது இல்லையா, தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஃபயர் இன்டியூஸ்டு தண்டர் ஸ்டார்ம்ஸ். இது வந்து ஸ்மோக் அண்ட் ஏரோசால்ஸை வந்து ரொம்ப வைடாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஏரோசால்ஸ்னு ஒன்றும் இல்லை, இட் இஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாம். ஆஷ்லேருந்து வர பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஏரோசால்ஸ், தட் இஸ் அ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வை ஆர் தே டேஞ்சரஸ். இது எதுக்கு டேஞ்சரஸ்னால் இது ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ விண்ட்ஸ் இருக்கிறதுனால தண்டரோட அசோசியேட் இருக்கிறதுனால தண்டர் வேறு ஏதாவது இடத்துல இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு வைல்ட் ஃபயர் உருவாக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, தட் இஸ் வை இட் இஸ் டேஞ்சரஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இருக்குது, லைட்னிங் ஃப்ரம் தி பைரோ cumulonimbus clouds கேன் இக்னைட் நியூ ஃபயர்ஸ். அந்த சோர்ஸ்லேருந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி அப்சர்வ்ட் இன் ஆஸ்திரேலியா, கலிஃபோர்னியா அண்ட் யூரோப், இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் இது அதிகமாக பார்க்க முடியுது. So this is the significance of fire clouds, which are also called as pyrocumulonimbus clouds. So one PYQ which is related to clouds, எப்பயுமே நம்ம clouds பற்றி படிக்கிறப்போ அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா cirrus clouds are composed of ice crystals கொடுத்துருக்காங்க, that is correct. cirrus clouds exhibit flat baseன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம் cumulonimbus clouds and cumulus cloudsக்கு மட்டும்தான் flat base இருக்கும். ஸோ cumulus clouds are white and thin ன்னு கொடுத்துருக்காங்க. No, it is not. It is heavy and dense and woolly-ஆக இருக்கும், அது டென்ஸாக இருக்கும். And cumulus clouds are classified as high clouds ன்னு சொல்கிறாங்க. No, they are low clouds. ஓகே, இதோட vertical extent தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர அது சர்ஃபேஸ் லெவல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் அது இருக்கும். ஸோ தட் இஸ் வை they are called as low clouds. ரொம்ப ஹை cloudsன்னு பார்த்தீங்கன்னா cirrus clouds, அதுதான் வந்து நிறைய பெரிய அதிக ஆல்டிடியூடில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் Andromeda galaxy. ஸோ Andromeda கேலக்ஸின்றது வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி, நியரஸ்ட் கேலக்ஸி டு த மில்கி வே கேலக்ஸின்னு பார்க்குறப்போ இட் இஸ் Andromeda கேலக்ஸி. ஸோ கேலக்ஸினா என்ன, கேலக்ஸி வந்து குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் மெனி பிளானட்ஸ், அதுக்கப்புறம்
வேறு சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கேலக்ஸி. ஓகேங்களா? ஸோ நம்ம மில்கி வே கேலக்ஸிக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி வந்து இட் இஸ் ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி. இது வந்து இட் இஸ் ரீச்சிங் இட்ஸ் மிடில் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஸோ மிடில் ஏஜ்ன்றப்போ ஸ்டார் ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதனால இது நியூஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்ஸிக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் M31 அண்ட் லார்ஜ் பார்டு ஸ்பைரல் கேலக்ஸின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட சென்டரில் வந்து ஒரு பார் ஷேப்பில் இருக்கிறதுனால இட் இஸ் பார்டு ஸ்பைரல் கேலக்ஸின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் க்ளோசஸ்ட் மேஜர் கேலக்ஸி டு மில்கி வே கேலக்ஸி. நம்மளோட மில்கி வே கேலக்ஸியில் தான் சோலார் சிஸ்டம் இருக்குது அண்ட் அந்த சோலார் சிஸ்டமில் எர்த் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி இஸ் ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி. இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த மில்கி வே அட் அப்ராக்சிமேட்லி 110 km/s அண்ட் இது வந்து கரண்ட்லி ட்ரான்சிஷனிங் இன்டு த மிடில் ஏஜ். தட் இஸ் நத்திங் பட் ஸ்டார்ஸ் வந்து ஏஜ் ஆகும். யங் ஏஜில் வந்து அதிகமாக ஸ்டார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு கேலக்ஸியில். மிடில் ஏஜில் வந்து ஸ்டார் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஃபைனலாக வந்து குவைசன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியான ஸ்டார்ஸ் தான் இதில் இருக்கும். ஓகே, ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு, பார் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இது நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதை பற்றி அதிகமான அப்சர்வேஷன்ஸ் நடக்கும், ஸ்டடீஸ் நடக்கும். ஓகே, ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணுற டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இது வந்து நாசாவோட டெலஸ்கோப் and it is in the low earth orbit. Okay, so a large space observatory that has transformed the modern astronomy. இது வந்து நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. வேரியஸ் லைட்ஸில் வந்து நம்ம ஸ்பேஸ் பாடிஸை வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த டெலஸ்கோப்க்கு வந்து இந்த கெப்பாசிட்டி இருக்குது. அல்ட்ரா வயலட் ரேஸ் வழியாக நம்ம அப்சர்வ் பண்ணலாம், விசிபிள் லைட் வழியாக அப்சர்வ் பண்ணலாம், அண்ட் இன்ஃப்ராரெட் நியர் இன்ஃப்ராரெட் வேவ் லென்த்லையும் நம்ம வேரியஸ் ஸ்பேஸ் பாடிஸை வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் நாசாஸ் கிரேட் அப்சர்வேஷன் ப்ரோக்ராம்ஸ் இஸ் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாசாஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இட் இஸ் இன் த லோ எர்த் ஆர்பிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து PYQ ரெஃபரன்ஸ். எப்பவுமே நம்ம ஸ்பேஸ் பாடிஸ் ஏதாவது நியூஸில் இருக்குன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ செஃபீட்ஸ் வந்து தீஸ் ஆர் த ஸ்டார்ஸ் விச் பிரைட்டன் அண்ட் டிம் பீரியாடிக்கலி. இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. செஃபீட்ஸ் வந்து ஸ்டார்ஸ் விச் பிரைட்டன் அண்ட் டிம் பீரியாடிக்கலி. நெபுலே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜாயிண்ட் கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸ் தான் நெபுலேன்னு சொல்கிறாங்க. பல்சர்ஸ் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. தீஸ் ஆர் த நியூட்ரான் ஸ்டார்ஸ் தட் ஆர் ஃபார்ம்ட் வென் மேசிவ் ஸ்டார்ஸ் ரன் அவுட் ஆஃப் த ஃபியூவல் அண்ட் கொலாப்ஸ். ஸ்டார்ஸ் வந்து அதோட ஃபியூவல் வந்து தீர்ந்த அப்புறம் வந்து உருவாகிறது தான் இட் இஸ் பல்சர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் மால்வி கேமல். ஸோ மால்வி கேமல் எதுக்கு நியூஸில் இருக்குன்னா அதோட பாப்புலேஷன் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ தே ஆர் ஃபியரிங் தட் இந்த பர்டிகுலர் ப்ரீட் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுமன்றதுனால this one is in news. Okay, இதை கன்சர்வ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மால்வி கேமல் இஸ் நத்திங் பட் it is one of the 9 recognized camel breeds in India. ஸோ இந்தியாவில் there are only 2 species of camel. ஒன்று வந்து இந்தியன் கேமல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பாக்டீரியன் கேமல், தட் இஸ் டபுள் ஹம்ப்ட் கேமல். ஓகேங்களா? ஸோ இந்த மால்வி கேமல் வந்து சிங்கிள் ஹம்ப்ட் கேமல். ஸோ ஸ்பீஷீஸ் என்ன ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ப்ராட் கேட்டகிரி. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ன்றது ஒரு ஸ்பீஷீஸ், அதில் வேரியஸ் ப்ரீட்ஸ் இருக்குது இல்லையா? லைக் பொமரேனியன் இருக்குது, பீகிள் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது. இது எல்லாமே ப்ரீட்ஸ். அது வந்து செலக்டிவ் ப்ரீடிங்னால உருவாகிறது தான் ப்ரீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இந்தியன் ஸ்பீஷீஸில் வந்து டோட்டலாக 9 ப்ரீட்ஸ் இருக்குது. அந்த 9 ப்ரீட்ஸில் ஸ்மாலஸ்ட் ப்ரீட் தான் இட் இஸ் மால்வி கேமல். அண்ட் இட் இஸ் வேல்யூட் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன். இதோட லாக்டேஷன் பீரியடில் பர் டே கிட்டத்தட்ட 4 to 6 kgs ஆஃப் மில்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பீப்புள் ஓவர் தேர் ஆர் ஹைலி டிபெண்ட் அப்பான் தீஸ் கேமல்ஸ் ஃபார் தியர் லைவ்லிஹுட். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மால்வா ரீஜன் இன் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் நார்தர்ன் மகாராஷ்டிரா, இந்த ஏரியாஸில் தான் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ கன்சர்வேஷன் கன்சர்ன் வந்து தி ஆர் ஃபேஸிங் த்ரெட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். அது பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகுது. அண்ட் ஆல்சோ கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் யார் எடுக்கிறாங்கன்னா நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் கேமல். இது எங்கே இருக்குன்னா பிகானர் இன் ராஜஸ்தானில் இருக்குது. அண்ட் அடாப்டபிலிட்டி வந்து இது செமி ஏரிட் ரீஜன்ஸ்லேயும் இருக்கும், ஹியூமிட் ரீஜன்ஸ்லேயும் இருக்கும். ஸோ ரொம்ப வறட்சியாக இருக்கிற பிளேசஸ்லேயும் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன் த ஹியூமிட் ஏரியாஸ் வேர் த மாய்ஸ்சர் கண்டென்ட் இஸ் ஹை. அண்ட் இட் இஸ் சூட்டட் டு டைவர்ஸ் என்வாயர்மெண்ட் ஆஃப் தி மால்வா ரீஜன். இதோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். சில பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கோட்டுமே இருக்கும். அண்ட் இது வந்து மீடியம் சைஸ் அண்ட் ரொபஸ்ட் பில்ட் இருக்கும் இதுக்கு. அண்ட் ஃபைனலி இட் ஹேஸ் அ சிங்கிள் ஹம்ப். டபுள் ஹம்ப்ட் இல்லை, இட் இஸ் சிங்கிள் ஹம்ப்ட் கேமல். ஓகே, அண்ட் என்டியூரன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி இது மோஸ்ட்டாக எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, இதில் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இட் ஹேஸ் அ ரொபஸ்ட் பில்ட், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால they are using it for agriculture and transportation. Okay, important livelihood asset for rural communities. அங்கே இருக்கிற ரூரல் கம்யூனிட்டிஸ் வந்து இந்த கேமலோட மில்க் அண்ட் கேமலோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேலே தான் அவங்களோட லைவ்லிஹுட் டிபெண்ட்டாக இருக்குது. அண்ட் நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் கேமல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகானர், ராஜஸ்தான். எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா இட் இஸ் அண்டர் தி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் which falls under the Ministry of Agriculture and Farmers Welfare. எப்பயுமே ஒரு இன்ஸ்டியூஷன் பற்றி படிக்கிறீங்கன்னா அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்றதோ நம்ம தெரிஞ்சுக்கணும்.
So one question about camels. So Karai camel என்றது வந்து Gulf of Kutchல இருக்கும். It is capable of swimming ன்னு சொல்லிருக்காங்க. That is correct. So it survives by grazing on mangroves. So automatically Gulf of Kutch அந்த ஏரியாஸ்ல mangrove forest இருக்கறனால it is dependent upon mangroves. That is also correct. It lives in the wild and cannot be domesticated ன்னு சொல்லிருக்காங்க. It can be domesticated. ஓகேங்களா? So agricultureக்கு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணுவாங்க. So it can be domesticated. So third statement is wrong. So இப்போ நம்ம பார்த்த Malvi camel it is a domesticated camel, not a wild camel. Okay. So the final topic is Semiconductor Mission 2.0. So in the Semiconductor Mission வந்து the entire value chain வந்து enhance பண்ணுறதுக்காக 2.0ன்ற மாதிரி ஒரு புது initiative கொண்டு வந்திருக்காங்க for the semiconductors. So semiconductorsனா என்ன? We know that conductors வந்து electricity அதிகமாக கண்டக்ட் பண்ணோன்னு சொல்லி தெரியும். Insulators வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்கிறது தான் செமிகண்டக்டர்ஸ். ஒரு கண்ட்ரோல்டு மேனரில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறது தான் செமிகண்டக்டர்ஸ். ஓகே. ஸோ செமிகண்டக்டர் மிஷனை பொறுத்த வரையும் அவுட்லே பார்த்தீங்கன்னா 1.27 lakh crores அண்ட் இது வந்து ஒரு புது ஸ்டெப்பை ஹெடாக மூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங், ஸோ ஃபேப் சென்ட்ரிக் அப்ரோச்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஈகோ சிஸ்டம் சென்ட்ரிக் அப்ரோச்னா என்டையர் வேல்யூ செயின், ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்டிகிரேஷன், ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணுற வரையுமே வந்து இந்த வேல்யூ செயின் சிஸ்டமை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் தி ஈகோ சிஸ்டம் சென்ட்ரிக் அப்ரோச். ஸோ இந்தியா வந்து ரெசிலியன்ட் அண்ட் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த புது 2.0 வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ISM 1.0 அண்ட் 2.0 டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ ISM 1.0 வந்து இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 1.0 ஏர்லியர் ஃபேஸில் பார்க்கும்போது மோஸ்ட்டாக வந்து மேனுஃபேக்சரிங் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இட் ஃபோக்கஸ் ஆன் ATMPனா ஒன்றும் இல்லை, அசம்பிளி, டெஸ்டிங், மார்க்கிங் அண்ட் பேக்கேஜிங், இது மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட். ஸோ இந்த அவுட் சோர்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணதோ அவங்களே வந்து டெஸ்டிங் அண்ட் அசம்பிளி பண்ண முடியாது. ஸோ தே வில் அவுட் சோர்ஸ் இட், வேறு கம்பெனிஸ்க்கு வந்து அதை கொடுத்து வேறு கம்பெனிஸ் அதை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ எப்படி ஒரே கம்பெனி ஒரே இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதை பண்ண வைக்கிறதுக்காக தான் we have launched the ISM 2.0. ஸோ செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் இந்த செமிகண்டக்டர்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கேஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்புட் மார்க்கெட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வெறும் மேனுஃபேக்சரிங் மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டுறவங்க இப்போ ரா மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு இந்தியாவிலேயே கிடைக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இட் இஸ் செமிகண்டக்டர் 2.0 மிஷன். அண்ட் செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் இதுக்கான டிசைன் டூல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணாமல் நம்மளே எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அண்ட் இதோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மேலே செமிகண்டக்டர் மிஷன் 2.0 ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் க்ளீனிங், ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சிலிகான் வேஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் தான் சர்க்யூட்ஸை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ க்ளீனிங் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஆக்சைடு லேயர் பண்ணுவாங்க. ஃபைனலி ஃபோட்டோலித்தோகிராஃபினா நம்மளுக்கு எந்த டிசைன் அந்த செமிகண்டக்டர் மேலே வேணுமோ, சிலிகான் வேஃபர் மேலே வேணுமோ, அதை வந்து இந்த ஃபோட்டோலித்தோகிராஃபி டெக்னிக் வழியாக அதை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணுறது வந்து எட்சிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அயான்ஸ் ஆட் பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டியாக கண்டக்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் அயான்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. பேக் அண்ட் ப்ராசஸிங்கில் என்ன பண்ணுவாங்க, அந்த சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லார்ஜாக ப்ரொடியூஸ் ஆகும், அதை கட் பண்ணி ஸ்மால் யூனிட்ஸாக மாற்றுறதுக்கு டைசிங்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக அந்த சிப்பை வந்து அந்த ப்ராடக்ட்குள்ளே அசெம்பிள் பண்ணி அதை பேக்கேஜிங் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பேக் அண்ட் ப்ராசஸிங். ஸோ நம்மளுக்கு வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு தான் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக ஃபேப்ரிகேஷன் அண்ட் பேக்கேஜிங்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இங்கே என்டையர் செமிகண்டக்டர் வேல்யூ செயின் ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டில் எக்ஸ்போர்ட் அண்ட் ஆல்சோ சப்ளை. ஓகே. ஸோ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்ட்ரிக்காக இருந்துச்சு. திஸ் இஸ் ஈகோசிஸ்டம் சென்ட்ரிக். இங்கே வந்து எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்கும் இந்த ஃபேப்ரிகேஷனில். சிலிகான் ஃபேப்ரிகேஷன் இருக்கும், அதர் ஃபேப்ரிகேஷன், அட்வான்ஸ்டு பேக்கேஜிங், கன்வென்ஷனல் பேக்கேஜிங். ISM 1.0 வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து 50% சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியஸ் சப்சிடிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சப்சிடிஸ். சிலிகான் ஃபேப்ஸ்க்கு 40%, அதர் ஃபேப்ஸ்க்கு 35%, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சப்சிடி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் சப்சிடிஸ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி யூனிஃபார்மாக இருந்தது, இப்போ நவ் இட் இஸ் டிஃப்ரென்ஷியல். ஓகே. ஸோ இப்போ வந்து டேலண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், R&D சப்போர்ட்டாக இருக்கட்டும், டிசைன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ், டிசைனை பேஸ் பண்ணி இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறது, அதெல்லாமே வந்து increase ஆயிருக்கு under the ISM 2.0. okay, the uniform 50% subsidy under ISM 1.0 has been replaced by a differential incentive structure. So different இதுக்கு வந்து different incentives இப்போ இருக்கு. And finally இதுதான் அந்த வேல்யூ செயின், டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங்
assembly, testing, electronicsலேருந்து electronics manufacturing ஃபைனலாக அந்த ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஒரு மொபைல் ஃபோனுக்கு வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் தேவைப்படுது, தட் இஸ் செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் ஃபைனலாக இந்த மேனுஃபேக்சர் ஆகிற வரையும், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் ஆகிற வரையும் இந்த என்டையர் சப்ளை செயினை தான் நம்மளுக்கு வேல்யூ செயின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஈகோசிஸ்டம் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட். ஓகே, அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்மே வந்து ஃபைனான்ஷியல் கிராண்ட்ஸ், ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறப்போ தே ஆர் கால்ட் அஸ் கிராண்ட்ஸ். அண்ட் கவர்மெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனிலேயே ஒரு போர்ஷனை வந்து ஷேராக எடுத்துக்கும். அந்த மாதிரி கூட கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபைனான்ஷியல் கிராண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஈக்விட்டி சப்போர்ட், ஈக்விட்டி இஸ் நத்திங் பட் கெய்னிங் அ ஷேர் ஆஃப் த கம்பெனி பை த கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே நடக்கிறதுனால கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் செமிகண்டக்டர் 2.0. இது எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஜிபியூ ப்ராசஸர்ஸ், இந்த மெடிக்கல் டிவைசஸில் பேஸ் மேக்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ப்ராசஸர்ஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து சிப்ஸ் வந்து செமிகண்டக்டர் சிப்ஸ் ஆர் ஹைலி யூஸ்ஃபுல். ஸோ தட் இஸ் வை they are developing this industry. So one related PYQ with reference to solar power production in India, consider the following statements. India is the third largest in the world in the manufacture of silicon wafers and கொடுத்துருக்காங்க. அது தப்பு, because India is still importing என்றதுனால it is not the third largest. And solar power tariffs are determined by the Solar Energy Corporation of India ன்னு சொல்லியிருக்காங்க. No, it is electricity regulatory commissions தான் வந்து அந்த டேரிஃபை வந்து டிசைட் பண்ணுவாங்க, இல்லை பிட்டிங் மாடலில் வந்து அது மாறும். ஸோ இட் இஸ் நாட் தி Solar Energy Corporation of India. So let's see some practice questions related to the topics that we covered today. First பார்த்தீங்கன்னா Gyan Bharatham mission. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் a flagship initiative of Ministry of Culture. அது கரெக்ட் தான். One of its core objectives is to establish a national digital repository and பார்த்தோம். Repository is nothing but collection and பார்த்தோம். That is also correct. It aligns with UNESCO's Memory of the World program. That is again right. So UNESCO Memory of the World program, it is happening at a global level for conserving the heritage. This is happening at India level, Gyan Bharatham mission. So next question is related to tiger outside the tiger reserves. So it promotes coexistence based conservation across shared landscapes. That is correct. It treats local communities as partners in conservation. That is also correct. Local communities are நம்ம involve பண்றோம். It promotes the use of AI, drones, camera traps எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால, so this statement is also correct. It is being implemented simultaneously across all tiger bearing forest divisions in India. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், இட்ஸ் அ பைலட் ப்ரோக்ராம். ஸோ பைலட் ப்ரோக்ராம்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் வர சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஃபுல் கண்ட்ரிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. when it is successful they'll implement it over the entire country. Okay. So next is fire clouds பற்றி. So they are giant thunderstorm clouds generated by intense heat and smoke plumes from severe wildfires. That is correct. Okay, they can reach up to 10 to 15 kilometer. அதோட vertical extent வந்து 10 to 15 kilometers இருக்கும்னு பார்த்தோம். That is correct. They are capable of producing their own weather systems. ஏன்னா அதுவே மறுபடியும் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை வந்து உருவாக்குது இல்லையா, லைக் லைட்னிங்னால வேற ஒரு இடத்துல வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் கிரியேட் ஆகும். அதனால இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் தியர் ஓன் வெதர் சிஸ்டம். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். Andromeda recently seen in the news. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்பேஸில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாடி பற்றி கொஷின் கேட்குறாங்கன்னா இப்படி தான் ஒரு ஒன்லைனர் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ Andromeda recently seen in the news is the nearest major galaxy to the Milky Way galaxy. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு galaxy is the Andromeda galaxy. நெக்ஸ்ட் வந்து Malvi camel பற்றி ஒரு கொஷின். It is considered the smallest among India's recognized camel breeds. So that is correct. So now we know the difference between what a species is and what a breed is. Okay. So it is well adapted to semi-arid conditions and is used for transportation and agricultural work. That is also correct. So both the statements are correct. So இப்போ Semiconductor mission 2.2 பற்றி ஒரு differentiation மாதிரி ஒரு question இருக்கு. So 1.0ல வந்து primarily focused on semiconductor fabrication. So அது correct தான். And 2.2 வந்து upstream supply chain such as semiconductor materials, gases, chemicals, in input raw materials மேலே எல்லாத்தையுமே focus பண்ணுறதுனால, so that statement is correct. So ISM 2.0 retains the uniform capital subsidy-ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தான் என்ன பார்த்தோம், differential incentives இருக்குது for various manufacturing. So 50% uniform வந்து ISM 1.2ல இருக்குது. So this is wrong. So under ISM 2.0, the government may acquire equity stakes in companies and startups engaged in semiconductor design. Already பார்த்தோம், either grants கொடுக்கலாம் இல்லைனா வந்து equity stakes வந்து government வந்து கொடுக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? So 1 and 3 alone are correct. Second statement is wrong. So another thing which is related to ISM, it aims to strengthen India's semiconductor design and manufacturing ecosystem. That is correct.
The program focuses only on semiconductor fabrication and kuduthirukanga. Now we are focusing upon the entire value chain. Okay, so that is wrong. And it seeks to strengthen the ATMP and OSAT industry, that is assembly, testing, marking and packaging. That is also correct. Okay, so all first and third statements are correct. Second statement vandu edukku thappu because it is including both fabrication as well as supply chain enhancement. Okay, so these are the 7 topics that we have covered for today. If you like the content, please like, share and subscribe. Thank you for watching.